வெல்கம் டு கணேசன் மீடியா. இறைவனுடைய அருளால் நம்ம எல்லாரும் நல்லா இருப்போம். தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கிற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்ப்போம். ஒயிட் வாஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த டேபிள், இந்த மிஷின் இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணாமல் இருந்துச்சு. அதாவது உள்பக்கம் வெளியிலலாம் தொடச்சி வச்சாச்சு. ஏன்னா உள்பக்கம் நிறைய வேலைகள் இருக்கும், அப்புறம் செய்யலான்னு வச்சேன். அதில் இந்த எம்ப்ராய்டிங் புக் எடுத்து பார்த்துட்டு மனசு ரொம்ப சங்கட்டமாக இருந்துச்சு. இப்போ கூட கடை போட்டு தைக்கணும்னு ஆசை, உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது. அதில் வர டிசைனெல்லாம் சொல்லுவாங்க, அதன்படி தைச்சி கொடுப்பேன். இப்போ இதையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு தேவையில்லாதெல்லாம் எடுத்துகிட்டு தேவையானதை மட்டும் உள்ளே வைக்கலாம் அப்படின்னு இதெல்லாம் துணி தொங்க போட வாங்கினது. அதை எடுத்து மேலே கட்டி போடுவோம், அப்புறம் தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பெட்ரூமில் என்னுடைய அது அழகு சாதன பொருட்கள் சும்மா 1 2 வச்சுருப்பேன். முக்கியமாக இந்த முட்டிக்கு தேய்க்கிற எண்ணெய் தான் வச்சுருப்பேன், தலைக்கு தேய்க்கிற தைலம் இந்த மாதிரி. அப்புறம் இன்னும் முக்கியமானது எதையாவது போட்டு வைப்பேன். அதாவது எதையுமே வேஸ்ட்டு பண்ண மாட்டேன். இந்த பழைய பட்டனு, பழைய பேண்ட்டில் இருக்கிற ஜிப்புங்க எல்லாத்தையுமே வைப்பேன். ஏன்னா எப்போயாவது தேவைப்படும் தைக்கிறதுக்கு, தூக்கி போட மாட்டேன். எவ்வளோ பெரிய வீட்டில் அது பாட்டில் ஒரு மூலையில் இருக்கட்டுமே அப்படின்னு எடுத்து வச்சுருவேன். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான், வீடு மெயினாக இருக்கிறதுனால நிறைய தூசி வரும். நான் வாரத்துக்கு ஒரு வாட்டி க்ளீன் பண்ணிக்கிட்டு தான்ப்பா இருக்கிறேன். அப்போயும் எங்கிட்ட இருந்தாவது தூசி வந்துக்கிட்டே இருக்குது. இதுதான் பெரிய வேலையாக இருக்குது எனக்கு. இடையில 1 2 துணியை தைக்க. இங்கே பாருங்கள், கட்டிலெல்லாம் நான் வாரத்துக்கு ஒரு நாள் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், அப்போயும் தூசி. இதில் என்ன ஆச்சுன்னா, நைட்டில் நாராயண கண்ணுக்கு கொஞ்சம் எண்ணெய் விடுவேன். ஏன்னா வெளியில் வண்டி ஓட்டிகிட்டு வரேன், அந்த தூசிங்கெல்லாம் இருந்தால் வந்துடும். அந்த காலத்தில் அப்படி தான் விடுவாங்க. அந்த பழக்கத்தை இன்னமும் நானும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்காக வச்சது. அது என்ன ஆகி போச்சுன்னா, கட்டில் மேலே எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே எண்ணெய் கரைப்பட ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் இந்த பேப்பரை போட்டு அது மேலே வச்சுட்டேன். இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு கட்டிலையும் கொஞ்சம் நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணிவிட்டு, நான் இப்படியெல்லாம் யோசிப்பேன். ஃபேன் ஓடும்போது அந்த கட்டிலில் இருக்கிற தூசி நம்ம மூக்குள்ளே போகும்ல, அதனால் இதை க்ளீன் பண்ணுவோம் அப்படின்னு 2 நாள் 3 நாளைக்கு ஒரு வாட்டி அந்த தலைமேட்டில் க்ளீன் பண்ணுவேன். அப்போயும் தூசி இருக்கும். என்னமோ நம்ம வருஷக்கணக்கில் துடைக்காத மாதிரியே இருக்கும். ஏன்னா இந்த தூசி அவ்வளோ வருது. மழை காலத்தில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அந்த நேரத்தில் இந்த மரக்கட்டில், மரப்பொருள் எல்லாத்துலேயுமே ஒரு மாதிரி வெள்ளையாக பூசணம் முடிச்ச மாதிரி இருக்கும். அதை போட்டு க்ளீன் பண்ணணும். இந்த பெட்ரூமில் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முக்கியமான வேலை, இந்த மூக்கரட்டை கீரை அப்பப்போ நான் சாப்பிடுவேன். ஏன்னா இதை சாப்பிட்டதுக்கப்புறம் தான் எனக்கு கிட்னியில் இருந்த கல்லும் பித்தப்பையில் இருந்த கல்லும் கரைஞ்சிச்சு. இது நல்லாவே தெரியும், டாக்டர் அம்மா சொல்லி. இதை என்ன பண்ணுறேன்னா, வாரத்தில் ஒரு நாளாவது அப்பப்போ செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். இந்த காம்பையெல்லாம் நான் கீழே போட மாட்டேன். அந்த கீரையை மட்டும் எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சு 2 நாளைக்கு, நிறையா இருந்தால் 2 நாள், கொஞ்சமாக இருந்தால் ஒரே நாள் சாப்பிட்ருவோம். இந்த காம்பெல்லாம் கட் பண்ணி ஒரு தடவை கழுவி வச்சேன், ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ கழுவுறது கிடையாது, அப்படியே போட்டு கொஞ்ச நேரம் ஆற வச்சு ஒரு கவரில் போட்டு வச்சுட்டேன்னா வெளியில் வைக்க மாட்டேன், ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைப்பேன். அப்புறம் கொஞ்சமாக எடுத்து அதில் கொஞ்சம் உப்பு, மஞ்சள் பொடி போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை அப்படியே முக்கி வச்சுருவேன். ஏன்னா இந்த மஞ்சள் பொடி, உப்பு கொஞ்சம் நிறையா இருக்கணும். நிறையா தண்ணி ஊற்றிட்டோம்னா கம்மியாக போயிடும்ல அந்த மஞ்சள் பொடி, உப்பெல்லாம். அதனால் அதுக்கப்புறம் நல்லா பிசைஞ்சு விட்டு நல்ல தண்ணியை ஊற்றி 2 3 வாட்டி கழுவிட்டு, அது கூட சின்ன வெங்காயம், பூண்டு, சீரகம், ஒரு தக்காளி பழம், பச்சை மிளகாய் வேணும்னா போடுவேன், கொஞ்சம் காரசாரமாக இருக்கட்டும்னு. பச்சை மிளகாயிலையும் மருத்துவ குணம் இருக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல. அப்படி இல்லைன்னா நல்லா வேக விட்டு கையில் பிசைஞ்சு விட்டு அதை வடிகட்டி அதில் கொஞ்சோண்டு உப்பு, மிளகுத்தூள் போட்டு குடிப்போம். அப்பாவுக்கும் கொடுப்பேன், தம்பியும் குடிப்பேன். எதுக்குன்னா, வருமுன் காப்போம் அப்படின்னு எல்லாருக்குமே இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் மறுநாள் என்ன பண்ணேன், ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுவோம். அது மேலே இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு தேவையானது தேவையில்லாதெல்லாம் இதில் தான் இருக்கும். இந்த பாருங்கள், இந்த கிளிப்பை ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்தேன், இப்போ தான் கிடைக்கிது. அதாவது பத்திரப்படுத்தி வைக்கிறோம்னு சொல்லி வச்சு அதை மறந்துடுவோம், இல்லைன்னா அப்புறம் பார்த்துக்குருவோம்னு சொல்லி வச்சுட்டு அதை மறந்துடுவோம். எல்லாம் சேர்ந்துடும். நம்ம எப்படி தான் க்ளீன் பண்ணி வச்சாலும் திரும்ப தேவையில்லாது தேவையானதெல்லாம் குப்பை சேர்ந்துருது. க்ளீன் பண்ணும்போது தெரியும், இது தேவையில்லையே, இதையும் இவ்வளோ பத்திரமா வச்சுருக்கோம்னு. அப்புறம் தேவையானதை அடைச்சி இங்கே வச்சு போட்டு மறந்துட்டோமே அப்படின்னு தோணும். நம்ம வாழ்க்கையில் கூட பாருங்கள், தேவையில்லாத விஷயத்தெல்லாம் நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருப்போம். அந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, தேவையான விஷயம் இப்போ என்ன செய்யணுமோ அதை மறந்துடுவோம். அதனால் இனிமேல் என்ன பண்ணலாம் அப்படின்னா, தேவையில்லாத விஷயம் அப்படின்னு தெரிஞ்சால் தூக்கி போட்டுருவோம். அப்போத்தான் வீடும் கூடும் நல்லாயிருக்கும். வீடு நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது, கூடு நம்ம உயிரை சுமந்துக்கிட்டு இருக்கிறது, அதாவது நம்ம உடம்பு. இதை 2ஐயும் நல்லா வச்சுக்கிறணும்னா தேவையில்லாத தூக்கி போட்டுட்டு தேவையானதை மட்டும் வச்சுக்கிறணும். அப்போதே நிம்மதி கிடைக்கும்.
நான் சொல்கிறது சரிதானப்பா? வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்ப்பா. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை பாய்ப்பா.